கர்த்தருக்குள் மகிழ்ச்சியே நமது பெலன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மகிமையான வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய பலத்தின் உண்மையான ஆதாரம் எது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனம் பேசப்பட்ட போது இஸ்ரவேலர் தங்கள் பாவங்களை நினைத்து துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். நெகேமியா அவர்களிடம் துக்கப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். நாம் பாவங்களுக்காக வருந்துவது அவசியம் என்றாலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து துக்கத்தில் இருக்க அனுமதிக்க விரும்பவில்லை. துக்கம் நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை குறைக்கும். நம்முடைய பலத்திற்கான ஆதாரம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே. உலக மகிழ்ச்சி அல்ல இந்த மகிழ்ச்சி. நம்முடைய உலக சூழ்நிலைகள், நிதி நிலைமை அல்லது சரீர சுகாதாரம் ஆகியவற்றை பொறுத்தது அல்ல. இது தற்காலிக உலக பொருட்களில் இருந்து வரும் மகிழ்ச்சி அல்ல. இந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய மாறாத குணாதிசயம், அவருடைய வாக்குறுதிகள், நம்முடைய ரட்சிப்பு மற்றும் அவருடைய ராஜ்யத்தின் நம்பிக்கை ஆகியவற்றின் மீது மையம் கொண்ட மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நமக்கு சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் திறனை கொடுக்கும் ஆவிக்குரிய பலனை அளிக்கிறது. நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை எளிதில் அசைக்க முடியாது. இந்த மகிழ்ச்சி நம்மை நிந்திக்கவும் சந்தேகங்களை உருவாக்கவும் முயற்சிக்கும் சத்துருவின் முயற்சிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றலை கொடுக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு அளித்த மாபெரும் நம்பிக்கையை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய பலனாகிய அவரில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.